வெல்கம் டு ப்ராமிசிங் கம்ப்யூட்டர் யூடியூப் சேனல். நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் அரே அண்ட் பாயிண்டர்ஸ். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பாயிண்டர் டு அரே அண்ட் நெக்ஸ்ட் பார்க்க போறது அரே ஆஃப் பாயிண்டர். இது ரெண்டு டைப். இந்த ஃபர்ஸ்ட் டைப் தான் பார்க்க போறோம், பாயிண்டர் டு அரே. அதாவது ஒரு அரே எப்படி பாயிண்டரா டிஃபால்ட்டா பெர்ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பத்தினது தான் இந்த பாயிண்டர் டு அரே கான்செப்ட். ஓகே, இப்போ இந்த ஒரு அரே எப்படி நம்ம டிக்ளேர் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் டேட்டா டைப் இன்ட். அப்ப இன்ட்னா இன்டிஜர் வேல்யூஸ் நம்ம உள்ள அரே எலமெண்ட்ஸா ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ 5 கொடுத்தோம் அப்படின்னா 5 இன்டிஜர் வேல்யூ ஸ்டோர் பண்ண முடியும். ARR அப்படின்றது அரேனுடைய நேம். ஓகே, ஈக்குவல் டு அந்த 5 வேல்யூஸை நம்ம இனிஷியலைசேஷன், அதாவது டிக்ளேர் பண்ணும் போதே கொடுத்துரும் வேல்யூஸை. கர்லி பிரேசஸ்க்குள்ள செப்பரேட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி, கமா யூஸ் பண்ணி வேல்யூஸ் கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ மெமரி நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம கொடுத்துருக்கூடிய அரே சைஸை பேஸ் பண்ணி கிரியேட் ஆகும். ஒரு அந்த மெமரி செல்லும் இண்டெக்ஸ் வைஸா கிரியேட் ஆகும். ஃபர்ஸ்ட் 0, 1, அதுக்கப்புறம் 2, 3, 4 இந்த மாதிரி கிரியேட் ஆயிருக்கும். அண்ட் ஒரு இண்டெக்ஸ்க்கும் ஒரு அட்ரஸ் ஜென்ரேட் ஆயிருக்கும். 1000, 1002, 1004 இந்த மாதிரி 2 by 2 பைட்டா இன்க்ரீஸ் ஆகி நம்மளுக்கு கிரியேட் ஆகும். ஓகே, இங்க எப்படி இந்த அரே பாயிண்டரா பெர்ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பார்க்க போறோம். இப்போ இந்த ARR அப்படின்றது நமக்கு தெரியும், இதுதான் அரேனுடைய நேம். இந்த ஹோல் அரே எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாத்துக்கும் காமன் நேம் என்ன? ARR. அட் த சேம் டைம் இந்த ARR பாயிண்டராவும் பெர்ஃபார்ம் ஆகுது. அதாவது இந்த ARRல டிஃபால்ட்டா எதை பாயிண்ட் பண்ணும் அப்படின்னா, இப்ப இந்த 0, 1, 2, 3, 4 இந்த மாதிரி 4 இன்டெக்ஸ் இருக்கு. அந்த 4 இன்டெக்ஸையும் இந்த ARR பாயிண்ட் பண்ணாது. ஃபர்ஸ்ட் இன்டெக்ஸ் என்னது? 0. அதுல இருக்கக்கூடிய அந்த அட்ரஸ மட்டும்தான் டிஃபால்ட்டா பாயிண்ட் பண்ணும் இந்த ARR. அதுதான் ARR ஈக்குவல் டு ஆம்பர்சண்ட் ARR ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள 0 அப்படின்னா, இந்த 0 இருக்கு இல்லையா இன்டெக்ஸ், அதனுடைய அட்ரஸ் டிஃபால்ட்டா அதுல ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அதை தான் டிஃபால்ட்டா பாயிண்ட் பண்ணுது. ஸோ அதனாலதான் அரேவை அரே பாயிண்டரா பெர்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் பாயிண்டர் டு அரே கான்செப்ட். ஸோ இந்த ப்ரோக்ராம்ல என்ன பார்க்க போறோம்னா, அரே எலமெண்ட்ஸ்னுடைய அட்ரஸ் எப்படி பிரிண்ட் பண்றது அப்படின்றது பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அரே டிக்ளேர் பண்ணி அதுக்கு வேல்யூஸ் 1, 2, 3 கொடுத்தாச்சு. ஏன்றது அரே நேம் அண்ட் ஃபார் லூப் யூஸ் பண்ண போறோம். அதனால ஐ டிக்ளேர் பண்ணிட்டு ஃபார் லூப்ல கண்டிஷன் I less than 3 கண்டிஷன் கொடுத்துடணும். ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் உள்ள டபுள் கொட்டேஷனுக்குள்ள, பிரிண்ட் ஆஃப் டபுள் கொட்டேஷனுக்குள்ள அட்ரஸ்னால %u கொடுத்துடணும். கமா A+I இப்படி கொடுக்கலாம். இல்ல A கொடுத்து பக்கத்துல ஓப்பன் ஸ்கொயர் க்ளோஸ் ஸ்கொயர் போட்டு உள்ள I அப்படின்னு கொடுக்கலாம். கொடுத்தாலும் ஒரு இன்டெக்ஸையும் போய் அதனுடைய அட்ரஸ் நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் I equal to 0வா இருக்கும்போது 0th இண்டெக்ஸ் 65520 பிரிண்ட் ஆயிருக்கு. அண்ட் I equal to 1 ஆகும்போது 65522 பிரிண்ட் ஆயிருக்கு. I equal to 2 ஆகும்போது 65524 பிரிண்ட் ஆயிருக்கு. அண்ட் I equal to 3 ஆகும்போது கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ ப்ரோக்ராம் இதோட ஸ்டாப் ஆயிருக்கு. பாயிண்டர் டு அரேனுடைய செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இதுல எப்பயும் போல நார்மலா அரே டிக்ளரேஷன் பண்ணிக்கிறோம் வித் இனிஷியலைசேஷனோட. A of 3 equal to 1, 2, 3 சொல்லிட்டு வேல்யூஸ் உள்ள கொடுத்துறோம். கமா I. அண்ட் இப்போ இந்த ப்ரோக்ராம்ல பாயிண்டர் வேரியபிள் டிக்ளேர் பண்றோம். ஸோ இன்ட் ஸ்பேஸ் ஸ்டார் p ஈக்குவல் டு A. இங்க A ஸ்டார் பிக்கு அசைன் பண்றோம். இந்த A அரே நேம் டிஃபால்ட்டாவே 0 இன்டெக்ஸ், அதாவது பேஸ் அட்ரஸ் அதை பாயிண்ட் பண்ணும். அப்ப இந்த A-னால் 1 தான், A of 0 கொடுத்தாலும் 1 தான். அது ஒரு அட்ரஸ் தான், அதுக்குள்ள அட்ரஸ் தான் இருக்கு. அந்த அட்ரஸ் எதுல அசைன் ஆகுது? ஸ்டார் பிக்கு அசைன் ஆகுது. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஒரு வேல்யூவா நம்ம என்ன பண்ணணும்? பிரிண்ட் பண்ண போறோம். I equal to 0, I less than 3, I++. ஸோ பிரிண்ட்அப்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார் பி கொடுத்து உள்ள வேல்யூஸ் பிரிண்ட் ஆனால %d கொடுக்குறோம். ஸ்டார் பி கொடுத்தாலே டிஃபால்ட்டா ஏனால் 1 தான், A of 0. அப்ப A of 0 வேல்யூ என்ன? அதை கெட் பண்ணும் இன்டைரக்டா 1, அதை எடுத்து டிஸ்பிளே பண்ணணும். அதுக்கப்புறம் P++னா A of 0 A of 1 ஆகும். அப்ப அடுத்த இன்டெக்ஸ்க்கு போயிட்டு அடுத்த ஃபார் லூப் ஸ்டார்ட் பண்ணும்போது I equal to 1 ஆகும்போது அந்த
a of 1ல என்ன இருக்கு வேல்யூ 2 அந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் p++ அப்படின்னா அடுத்து a of 2ன்ற இண்டெக்ஸ்க்கு போயிருது. அது வந்து அடுத்த லூப் ஸ்டார்ட் பண்ணும்போது I equal to 2 அண்ட் அந்த வேல்யூ என்ன 3 அதை வந்து அக்சஸ் பண்ணி நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணுது. அதுக்கப்புறம் p++ அதுக்கப்புறம் அடுத்த இண்டெக்ஸ்க்கு போகும். ஆனா நம்மளுக்கு கண்டிஷன் அதோட ஃபால்ஸ். இதுக்கு மேல போக தேவையில்லை அப்படின்ட்டு அதோட கண்டிஷன் ஃபால்ஸ். பாயிண்டர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணாம நம்ம டிக்ளேர் பண்ணக்கூடிய அரேவே எப்படி பாயிண்டரா வந்து யூஸ் பண்றது அப்படின்றத இந்த ப்ரோக்ராம். ஸோ பாயிண்டர் வித் ஆன் அரே சின்டாக்ஸ் வந்து ஸ்டார் போட்டு a+i இப்படி கொடுத்தா உள்ள இன்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்மளுக்கு அக்சஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணோம். ஓகே, இல்ல எப்பயும் போல a of i இப்படி கொடுத்தாலும் வேல்யூஸ் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, இந்த ப்ரோக்ராம்ல ஃபர்ஸ்ட் அரே டிக்ளேர் பண்ணிடுறோம், இனிஷியலைசேஷன் பண்ணிடுறோம், ஃபார் லூப் யூஸ் பண்ணி உள்ள printfல அங்கே பாயிண்டர் வேரியபிள் கொடுத்துருந்தோம். அதே தான் அரேவை பாயிண்டரா நம்ம மாத்துறோம். ஸோ ஸ்டார் a+i இப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ வந்து ஏன்றது எதை பாயிண்ட் பண்ணுது அப்படின்னா அட்ரஸை பாயிண்ட் பண்ணுது இல்லையா, 0 அந்த இண்டெக்ஸ் அட்ரஸை பாயிண்ட் பண்ணுது. ஸோ அந்த a+iனாலும் a of 0னாலும் ஒண்ணுதான். அந்த அட்ரஸ்ல போய் அதுல இருக்கக்கூடிய வேல்யூவை 1 எடுத்து நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணுது. ஸோ அதுக்கப்புறம் i வந்து 1 ஆகும்போது a பிளஸ் இந்த இடத்துல 1 இருக்கும். 1னாலும் a of 1 அப்படின்னாலும் ஒண்ணுதான். அந்த அட்ரஸ்க்கு போய் அதுல இருக்க வேல்யூவை டிஸ்பிளே பண்ணுது. அதே மாதிரி 3 நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ பாயிண்டர் வேரியபிள் இல்லாம அரேவே பாயிண்டராவே பெர்ஃபார்ம் ஆகுது. அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. நெக்ஸ்ட் பார்க்க போற ப்ரோக்ராம், இதுல பாயிண்டர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணல, அரே நேம் தான் நம்ம பாயிண்டரா யூஸ் பண்றோம். ஸோ அரே நேம் அண்ட் உள்ள சைஸ், ஸோ அரே டிக்ளரேஷன் கொடுத்து பக்கத்துல இனிஷியலைசேஷன் பண்ணியாச்சு. ஸோ இந்த ப்ரோக்ராம்ல என்ன பண்றோம்னா இப்போ டிஃபால்ட்டா ஒரு அரே நேம் ஏ, இந்த ஏன்றது வந்து a of 0 அதாவது பேஸ் அட்ரஸை பாயிண்ட் பண்ணுது அப்படின்றத பார்த்தோம். அதை தான் இதுல டிஸ்பிளே பண்ணி காட்ட போறோம். அப்போ ஃபார் லூப்ல i equal to 0, i less than 3, i++. printfல %d, ஸ்டார் ஏ. ஸ்டார் ஏ அப்படின்றது இன்னொரு மீனிங் என்னன்னா ஸ்டார் a of 0 மீனிங். ஓகே, இந்த இடத்துல எந்த ஒரு இன்க்ரிமெண்ட்டுமே நம்ம கொடுக்கல. அப்போ எத்தனை தடவை நம்ம பிரிண்ட் பண்ணாலுமே அது எதை மட்டும் தான் பிரிண்ட் பண்ண போது a of 0 அந்த இன்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூ மட்டுமே இந்த டைரக்ட் ஆக்சஸ் பண்ணி நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ண போகுது. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணும்போது a of 0 தான் பிரிண்ட் பண்ணுது. அதுக்கு வேல்யூ என்ன 1. அடுத்த கண்டிஷன் ட்ரூ ஐ பிரிண்ட் பண்ணும்போது 1 தான் பிரிண்ட் பண்ணும். அடுத்த கண்டிஷன் ட்ரூ ஐ பிரிண்ட் பண்ணும்போதும் 1 தான் பிரிண்ட் பண்ணும். ஓகே, அப்போ ஏன்ற அரே நேம் டிஃபால்ட்டா எதை தான் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு, பேஸ் அட்ரஸ் மட்டும் தான் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். நம்ம இன்க்ரிமெண்ட் கொடுத்தா மட்டும்தான் அடுத்த அட்ரஸ் என்ன பண்ணணும்னா அது பாயிண்ட் பண்ணி வேல்யூஸை நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணும். பாயிண்டர் வித் அரே, ஸோ இந்த கான்செப்ட்ல எங்க எரர் வந்து வரலாம் அப்படின்றதான் இந்த ப்ரோக்ராம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்ல பார்த்தோம் அட்ரஸ் டிஸ்பிளே பண்றதுக்கு a+i அப்படின்னு சொல்லிட்டு printfல கொடுக்கணும். அரே நேம் பிளஸ் ஐ கொடுத்து ஃபார் லூப் யூஸ் பண்ணி a+i கொடுக்கணும். அதே வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணாம சும்மா printfல போயிட்டு a மட்டும் கொடுத்து உள்ள %u கொடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் இந்த இன்டெக்ஸோட அட்ரஸ் மட்டும் தான் நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஃபார் லூப்பே யூஸ் பண்ணாம printfல நம்ம போயிட்டு a++ இந்த மாதிரி இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் கொடுத்து நம்ம வந்து செக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எரர் தான் ஷோ ஆகும். சேல் வேல்யூ ரெக்வயர்ட் எரர் ஷோ ஆகும். ஸோ நம்ம ஒரு இன்டெக்ஸோட அட்ரஸை நம்ம டிஸ்பிளே பண்றதுக்கு ஃபார் லூப் யூஸ் பண்ணி உள்ள a+i இந்த மாதிரி ஃபார்மேட்ல தான் கொடுக்கணும்.